எலெக்ஷன்ல நிக்காம ஓட்டுக்கிட்டு வாங்காம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மினிஸ்டரான ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த அம்மா அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்கு. அதாவது இந்த தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு எம்பிக்களை அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் அவர் தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கு, அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னதுக்கே மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. அவரோட போட்டோ தூக்கி எல்லா இடத்துலயும் மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க குரூப்புக்கு ரொம்ப காலமா உள்ள வன்மத்தை கக்கிருச்சு. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்னு பெரியார் ஏன் சொன்னாருன்னு அவரே சொல்லுவார். கேளுங்க, இந்த அம்மா சொல்லாது. ஏன்னா குத்துனது இவங்கள தானே. காட்டுமிராண்டி கருத்தை வளர்க்கணும். இன்னைக்கு வந்தவன் நீ வளர்றதுக்கான காரியம் எது இருக்குது? வள்ளுவன், நாலடியார், வெங்காயம், கருப்பேன், இவனு எல்லாம் இருக்கானே தவிர காட்டுமிராண்டி கருத்தில் உண்டானவன், காட்டுமிராண்டி கருத்தை வளர்க்கணவன் இன்னைக்கு வந்தவன். இன்றைய நிலைமை பற்றி, நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி, இன்னும் உலகம் மாறுறது எப்படி ஆடும்னு அதுக்கு தகுந்தபடி நம்ம திருத்திக்கிறத பற்றி நமக்கு எந்த இலக்கியம் இருக்குது? வள்ளுவன் எடுத்துக்கிட்டானா பாப்பானோட அண்ணவன், வேற விதி இல்லாத நம்மளவன் தொங்கிட்டு தெரியலாம். அவனுக்கு மோசம் இல்லையா, நரகம் இல்லையா, பாப்பா இல்லையா, வேதம் இல்லையா, எது இல்லை அவனுக்கு. அவன் எந்த கதையை விட்டான், எந்த கடவுளை விட்டான்? எங்க பிள்ளை இல்லாதவன் உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு அழுகுறாங்கிற மாதிரி அவனோட குரலை வச்சுக்கிட்டு அழுகுறோம். நாகே இல்லை நமக்கு. ஏன் கடவுளை அவ்வளவு பூச்சி வச்சுட்டோம்? எவன் வந்து எதை சொன்னாலும் அது கடவுள் மதம் பாப்பான் ஜாதி இல்லாம ஆதாரமே இல்லையா ஒண்ணு கூட. தொல்காப்பியத்தை எடுத்துக்கோ, நல்லூர்ல எடுத்துக்கோ, நெடுங்கணக்கு வெங்காய கணக்கு எடுத்துக்கோ, 400 புறம் 400 எடுத்துக்கோ. எது நீங்க ஒத்தின்னு பேசுறீங்க அது எல்லாம் பாப்பா உட்கார்ந்து இருக்கானே, மதம் உட்கார்ந்து இருக்குல்ல. அவனை நீக்கி செய்யறதுன்னு ஒண்ணு மனிதனுக்கு படியில எங்க வரைக்கும் அவனை நீக்கி அவன் சம்பந்தத்தை வேலைக்கு ஒரு காரியம் செய்யலாம்ங்கிற எண்ணம் இன்றைய வரைக்கும் எவனுக்குமே தோணலையே. நம்ம பக்தர்களுக்கு இப்ப தோணப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா மாறல, வளரல. நாம ஒரு காரியம் நம்ம நாட்டில இருந்து ஏற்படல. இப்படியே இருந்துட்டு இருக்கோம். இதே பெருசா இருக்கிறோம். இவங்களோட சாமி வேதம் எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம மொழியில பூத்தி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளை காட்டு மிராண்டியாவே வச்சிருக்காங்க. நம்ம எப்போ முன்னேற போறோன்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த சாமி வேதம் இதெல்லாம் தாண்டி சமுதாய ரீதியா எல்லாரும் ஒண்ணுன்னு எப்போ முன்னேற போறோம் இந்த மொழியை வச்சு. இதுக்காக தான் தமிழை காட்டு மிராண்டி மொழி தமிழை முன்னேறணும்னு சொன்னார். நம்ம பின்தங்கி இருக்கோம்டா, இவங்களால நம்ம முன்னேறி போகணும்டான்னு சொன்னவர். இந்த ஆள் நம்மளை போட்டு டார்கெட் பண்ணிட்டாரேன்னு சொல்லி ட்ரிகர் ஆகி பொதுவா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழர்கள் மத்தியில புகுத்தி அவர் மேல ஒரு வெறுப்பை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பையில இருந்து அது தெரியாம இங்க உள்ள ஒரு சில கூட்டமா அதை தூக்கிட்டு வந்து கமெண்ட்ல கதறிட்டு, கமெண்ட்ல கதற சங்கிலா உங்களுக்காக தாண்டா பேசினார் அவர். அப்புறம் ஃபன்னா ஒன்னு சொல்றேன், இந்த அம்மா ஒன்னும் வேலிடான பாயிண்ட்லாம் வைக்கல. சும்மா ஐயோ அம்மாலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா இந்த அம்மாவுக்கு ஆளா அந்த வீடியோ போடல, ரொம்ப நாளா தெளிவுபடுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எலி பீட்ரு வெள்ளை எலி